விடாத நாளா ஏங்க ஏன்டா அப்படியே ஓமல குதி ஆடுறீங்க? யாரப்பா அப்படியே நெருப்பு சுருங்கா இருக்கிறாரு யாரு? மகாராஜா. எந்த ஊருக்கு? மகாராஜா மகாராஜா இங்க தெரியாது புடிக்காத கூட்டாடி இருக்கிறான். ஓ நாடகத்துல மகாராஜா அவரு. ஓ நாடகத்துல மகாராஜா. நான் ரொம்ப பெரிய ஆளு. நீ பெரிய ஆளா? ஆமா மரியாதையா சொல்ல என்கிட்ட. ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கடா. சட்டார் குடுத்துரு அப்படி. என்னத்த புள்ளலியா? அடி குடுத்துரு அப்படின்னு. ஓ அடி குடுத்துருவாரு. ஏய் நான் மோசமானவன். எப்பேர்பட்ட பாரம்பரிய சேர்ந்தவன் தெரியுமாடா? எப்பேர்பட்டி பாரம்பரிய சேர்ந்த? எப்பேர்பட்டிலப்பா எப்பேர்பட்ட. சரி பாருடா நீ. ஏனா கட்டெரும்பே 18 வருஷம் கண்ணு முந்தற கட்டி போட்டு அடிச்சீங்க. கட்டி போட்டு அடிச்சீங்க. என்னல பின்ன? நீ எப்படிப்பட்ட கட்டி போட்டு அடிச்சாலும் சரி, படுக்கு போட்டு அடிச்சாலும் சரி. படுக்கு போட தெரியல. அவர்கிட்ட எல்லாம் மோதி விடாதடா பையா. ஏப்பா அப்படியே குடுத்துரு அப்படி. அவர் கொடுத்ததனால தான் இப்படி சொல்லி போயிட்டாரு. டேய் நீ குடுத்துறாதடா பையா. அவருக்கு அடிச்சு போடுவார். அவர் வர சொல்ல அவர்கிட்ட பேசிக்க. பேசு. நான் இங்கே என் மந்திரி மதுரமுத்து மகாராஜா சோமுத்து எப்படி எப்படி உபகாரா மஞ்சதி எப்படி அடிச்சு கொள்ள அட்டாளி இருக்குது. ஏண்டா கேட்கின்ற கேள்விக்கு கேட்கின்ற பதிலுக்கு டக்கன பதில் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்பவுமே ஸ்டார்ட் போட்டாங்க நானு. அப்படியா? என்ன பண்ண 1500 கொடுத்தா பட்டம் கொடுத்துறாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும். அதுக்கு நாடு டக்கு டக்கு மகாநாடு டக்கு டக்கு ஆனக பிறந்த டக்கு டக்கு கேட்க சொன்னேன். அப்படியா? கேட்கின்ற கேள்விக்கு ஊங்கட்ட வேண்டும். முன்னாடி சொல்லணும்ல. என்ன சொல்ற? ஊக்கொடுத்து கொட்டுவோம். சும்மா அதை விட்டு நாயாட்ட அடிச்சுக்கிட்டு அப்படியா? இருந்தாலும் ஆணாக பிறந்த அப்பமார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரு தாய்மார்கள் இதற்காக அந்த ராஜ சபை அரங்கேற்றம் செய்துள்ளார். சொல்லு கோபாலி. அதெல்லாம் பண்ணலான்னு தாங்க பாக்குறேன் நானும். நல்ல வருமானமா இருக்குது. நண்பா பேசக்கூடிய வீண்வார்த்தையில் போனால் போகட்டும். இதோட கூத்து முடிஞ்சு பார்த்து எல்லாம் வீட்டு போயிட்டா சாமி. அடிக்கிறீங்க அங்க ரேடியோ வச்சு போட்டோ வரல. இதுக்கு ஏன் மேல பண்ணி கட்டுறேன் நீ? நண்பா இருந்தாலும் தெய்வீக சபை சபைக்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஒரு 4-5 டிக்கெட் தான் கண்ணு தெரியுது எனக்கு. எனக்கே கண்ணு தெரியலடா. ஆமா கூட்டமான கூட்டம் பயங்கரமா இருக்குது. உள்ளே போயிடாத. அப்புறம் குழந்தை தூய் தட்டிட்டு விழுந்து போயிருவேன். எள்ளு போட்டா கூட எல்லாம் இருக்காது சாமி. ஆமா ஏன்னா அவரை விட கூட்டம் இருக்குடா. ஆமா பயங்கரமான கூட்டம். அவன் தாத்தா பேர் புடல் அடிக்கிறாரு கையில கூட்டத்திலையும். இன்று கடலைகள் போல் சூழ்ந்துள்ளார். என்ன காரணம் ஏது விஷயம்? ஓ என்ன காரணம் கேட்கிறேன். கரிய காரியமனுக்காக வைக்க வேண்டியது நிறைவேறிய காரணப்படியாக ஒரு நாள் தெருக்கூத்துங்க. அப்படியா? கண்டிப்பா. அதாவது நமக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்லாமல் மனம் விடிய முப்பொழுதும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒன்னும் லவ் மியூசிக். ஆமாங்க லவ் மியூசிக். ஆமா இந்த ஆதிகால தெருக்கூத்து அழிய கூடாது என்று சொல்லி அதாவது தொலைக்காட்சி மூலியமாக நம் நாடகத்தை அத வீடியோ எடுத்து ஒளிபரப்பு செய்யக்கூடிய லவ் மியூசிக். ஆமா ஆமாங்க யூடியூப் சேனல். என்ன சேனல்? லவ் மியூசிக் யூடியூப் சேனல். தெருக்கூத்து வீடியோஸ் யூடியூப்ல போய் லவ் மியூசிக் என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தானால் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, இன்னும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான அதுதான் எங்களுக்கு தேவை. அதாவது இன்று பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய இருப்பவர்கள் எல்லாம் அதாவது நம்ம யூடியூப் மூலியமா பார்த்து கொள்ளலாம். யூடியூப்ல பார்த்துட்டு திருப்பி கூத்து கொடுத்துருங்க. எல்லா கூத்தும் யூடியூப்லயே வருதுன்னு திரையை கட்டி ஓட்ட ஆரம்பிச்சுக்காது எங்க போல போயிடும். ஆமா
அதாவது நம்ம அழிந்து வரும் தெருக்கூத்தை இன்னும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம் யூடியூப் சேனல் நம் லவ் மியூசிக் அவர்கள் நமக்காக ஆதரவு தந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சீரம் சிறப்புடமான ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ராமோஜயம். அதாவது நண்பா சுவாமி இருந்தாலும் இந்த பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? கரிய காளியம்மன் பிறப்பு கபாலாசுரன் வதை கபாலாசுரன் இறப்பு நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே. நான் யார்? எமது பெயர் என்ன? வெண்குளத்து வீராசாமியா? தெரியுமா உனக்கு? சொன்னாலும் தெரியுங்க. சொல்லாவிட்டால் சொட்டு போட்டாலும் வராது. அப்படியா? சொல்லட்டுமா? சுவாமி நண்பா இந்த நாடகத்தில் தங்கள் பெயர் என்ன? அப்படியா நண்பா இருந்தாலும் சபை நானே வந்திருக்கிறேனே. எமது பெயர் என்ன? அதாவது தேவாதி தேவர்களே மும்மூர்த்தி தேவர்கள். தேவாதி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா. சரிங்க. யார் யார்? யாரு? பிரம்மா, விஷ்ணு, அதாவது சிவபெருமான். சிவபெருமான். ஆமா. சரிங்க. பிரம்மனுக்கு என்ன வேலை? பிரம்மாவுக்கு என்ன வேலை? படைக்கின்ற பொறுப்பை ஏற்றவன் அந்த பிரம்மதேவன். படைக்கும் தொழிலை கொண்டவர் பிரம்மதேவரே. ஆமா. சரிங்க. படி இழக்கும் பொறுப்பை ஏற்றவர் அந்த பரமசிவன். படி இழக்கிறது பரமசிவன். ஆமா. சரி. அழிக்கின்ற பொறுப்பை ஏற்றவர் ஹரிராம கண்ணன். அழிக்கும் பொறுப்படைத்தவர் ஹரிராம கண்ணன். ஆமா. சரிங்க. சத்திய லோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய எமது பெயரோ சதுரமுகம் படித்த பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.